ஒரு ரோட்டோரம் பார்த்தீங்கன்னா வண்டிக்கெல்லாம் வேகமாக போயிட்டு இருக்கு. அது ரோட்டோரமாக ஒரு பையன் உட்காந்துருக்கான். அவன் ஏன் உட்காந்துருக்கான்னு பார்த்தா அவன் எனக்குள்ள டீ கடை வச்சிருக்கு. ஒரு வண்டியாச்சும் நிற்காதா, எங்கள் கடையில் டீ குடிக்க மாட்டாங்களான்னு ஏக்கத்தோட பார்த்துக்கிட்டு இருக்கான் அந்த பையன். அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு வண்டி ஒன்று வந்து நிற்கிது. அந்த வண்டிக்காரவங்க சரி டீ குடிக்க வருவாங்களா, அந்த பையன் ஏக்கத்தோட பார்க்குறான். வண்டியிலேருந்து ஒருத்தர் இறங்கி யூரிங் பாஸ் பண்ணிட்டு திரும்ப வண்டியில் ஏறி போயிடுறாரு. கஸ்டமரை பார்த்து பையனுக்கும் பசி வந்துருச்சு. டீ ஊற்றி குடிக்கலான்னு போய் பொய்யா ஒரு டீயை ஊற்றி அந்த டீ கிளாஸை அவங்க அப்பா போட்டோவை பார்த்து கோவமாக கீழே வைக்கிறான். அவங்க அப்பா மேலே என்ன கோவமோ தெரியல. திரும்ப வழக்கம் போல அந்த பையன் அந்த போட்டிருக்க சேர்ல வந்து உட்காந்து போற வர வண்டியை ஏதாவது நிப்பாட்ட மாட்டாங்களான்னு பார்த்து கவலையோட இருக்கான். இப்படியே மறுநாள் ஆகுது. பையன் காலையில எந்திரிச்சு ஒரு குச்சியில பல்ல விளக்கிட்டு அப்படியே ரோட்டை பார்த்துக்கிட்டு இருக்கு. மறுபடியும் அந்த கடையை திறந்துட்டு அந்த பலகை சேர்ல உட்காந்து தினமும் போல ஒரு வண்டியை நிக்காமையே போய்கிட்டு இருக்கு. ரொம்ப சோகமான பையன் அவனோட கடைக்கு பின்பக்கம் இருக்க மரத்தோரம் போய் சின்ன எறும்புகளோட விளையாண்டுகிட்டு இருக்கு. அப்படியே இருந்து தன்னோட கடை முன்னுக்கு வந்து அந்த சேர்ல உட்காந்துக்கிறான். சூரிய வெளிச்சத்துல தன்னோட கையை வச்சு அந்த அசைவுகளை அந்த நிழலா பார்த்து அவன் ரசிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கான். அப்படியே பொழுது போய் ராத்திரி ஆகி பையன் சோர்ந்து கடையிலே படுத்து தூங்கிடுறான். அந்த ராத்திரி தான் அந்த பையனுக்கு ஒரு அதிசயம் நடக்குது. அந்த வண்டியில போன 2 பேர் இறங்கி அவங்க நல்லா குடிச்சிட்டு அந்த பாட்டில மயில் கல் ஓரமா போடுறாங்க. அந்த பாட்டில போட்டு 2 பேரும் யூரிங் பாஸ் பண்ணிட்டு அந்த மயில் கல்லை வந்து பாக்குறாங்க. இன்னமும் 90 கிலோமீட்டர் இருக்கத 2 பேரும் பாக்குறாங்க. அதுல ஒருத்தர் மயில் கல்லை பார்த்துட்டு ரொம்பவுமே கோவப்படுறான். நாங்க இன்னமும் 90 கிலோமீட்டர் டிராவல் பண்ணணுமானு. அதனால அவன் அந்த 90ல இருக்க ஜீரோவை கல்லை வச்சு அழிச்சிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. மறுநாள் இந்த பையன் வளமை போல கடையை திறந்துட்டு அந்த பலகச்சேரில் உட்காந்துருக்கும் போது ஒரு வண்டி வந்து நிற்கும். அந்த வண்டியில இருந்து ஒருத்தர் இறங்கி தம்பி நானான்கிற ஒரு ஊருக்கு போக வழியை கேட்கிறாரு. அதுக்கு அந்த பையன் 9-10 கிலோமீட்டர் இருக்குன்னு சொல்றான். அப்படி சொல்லி முடிச்சதும் அந்த பையன் கிட்ட ஒரு காப்பி குடிக்கலுமான்னு கேட்கிறாரு. உடனே அந்த பையன் இதோ சார் இதோ உடனே போட்டு தரேன்னு சொல்லி அவருக்கு ஒரு காப்பியை போட்டு கொடுத்து அவர் குடிச்சிட்டு பணத்தையும் கொடுத்து அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இப்படியே வார ஒவ்வொரு வண்டிகளும் அந்த கடையில நிப்பாட்டி அந்த பையன் கிட்ட ஒரு காப்பி தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு அந்த இடத்துக்கு வழியை கேட்டு போய்கிட்டு இருக்காங்க. இந்த பையனுக்கும் என்னத்தினால இப்படி எங்க கடைக்கு இவ்வளவு கஸ்டமர் வராங்கன்னு புரியல. அப்படியே பொழுது சாயிர நேரமா பார்த்து அந்த பையன் அந்த மயில் கல் இருக்க இடத்துக்கு பக்கத்துல போயிடும். போய் அந்த மயில் கல்லை பார்க்கும்போது அதுல 9 கிலோமீட்டர்னு போட்டிருக்கு. அப்ப அந்த பையன் ஒன்னு புரிஞ்சுக்கிறான். அந்த மயில் கல் போற வண்டிகள் உள்ளவங்களை கன்ஃபியூஸ் பண்ணுதுன்னு நினைச்சு அதனால தான் என் கடையில் நிப்பாட்டி எனக்கு இவ்வளவு வியாபாரம் நடந்துச்சுன்னு அவன் யோசிக்கிறான். அதனால ஓடி போய் கடையில இருந்து பத்தி குச்சிகளை கொண்டு வந்து அந்த மயில் கல் ஓரமா பத்த வச்சு கும்பிட்டு தன்னோட கடைக்கு போறான். இதோட இந்த ஷார்ட் வீடியோ முடியுது.